நான் எப்பவுமே திமுக தான் போடுவோம் ஓட்டு. நான் எப்போ அது அப்போத்துலேருந்து நம்ம கற்று தெரிஞ்சிலேருந்து இந்த திமுக தான் ஓட்டு நாங்கள் போடுறோம் ஓட்டு குடும்பமே. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. அவ்வளோ ரோடு வசதி நல்லா செஞ்சு தர சொல்லி கேட்போம். அவ்வளோ தண்ணி வசதி, ரோடு வசதி அவ்வளோதான். டிஎம்கே நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க. படிப்புக்கு மெடிக்கல் சம்மந்தம் அது மக்கள் வாய்ப்பு கொடுக்க வரணும். இவங்க நிறைய ஏற்கனவே கட்டமைப்பு நிறையா இருக்குல்ல, அவங்களே வரலாம் வந்து செய்யலாம். திமுக தான் வரும். அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு. எந்த லாபம் நஷ்டம் இல்லாத முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பண்ணினுக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறாரு, நல்லது தான் செய்கிறாரு. திடீர்னு முதலமைச்சர் ஆகணும் நான் வந்தேன்னா முடியுமா? ரெட்டால எவ்வளோ அனுபவிச்சுது, திமுக எவ்வளோ அனுபவிச்சுது. இவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? என்றைக்கே திமுக தான். எங்கள் திமுக தான் வரணும். எங்கள் திமுக தான் வெற்றியே வரணும். வரக்கூடாது. திமுக தான் ஜெயிக்க 2026 மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தொகுதியில் வெளியூர் எங்கள் ஏரியாவில் டிஎம்கே தான் செய்யும். கண்டிப்பாக டிஎம்கே தான். எதனாலன்னா அவங்க செய்கிற கொஞ்சம் நல்ல செயல். ஏற்கனவே அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்றாங்க, பாதுகாப்பு இருக்குது. அவங்க போய் பித்தலை தான் பேசுகிறாங்க. டிஎம்கே தவிர வேறு எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதாவோட இங்கே இடம் கிடையாது. திமுக தான் செய்யணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் பலம் இருக்குங்க மாதிரி தெரியுது. திமுக தான் ஆரம்பத்தில் இருந்து இப்போது ஏதாவது மாறியும் ஓட்டு போடுவேன். இவங்க ரெண்டு டைம் ஆட்சி ஆண்டிருக்காங்க, நம்ம மாற்றி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் செய்வேன்.